ரிலீஸுக்கு முன்பாகவே 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட பேய் படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. இது உங்க வீடா? அப்போ இது எங்க வீடு தான். ஆமா, துபாய் வீடு. கார் எல்லாமே ஒரு கார் வாங்கணும். துபாய் லைஃப் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் இங்கே வரேன்னா கூட அழுதுட்டேன் சார். அது இங்கேயும் நம்ம கூட இருந்தவங்க தான் எல்லாம் குழி பறிச்சு. நான் என்னோட தம்பிக்கிட்ட போய் 3000 ரூபாய் கேட்டதுக்கு அவர் 45 வருஷம் கூடவே வச்சிருந்து பார்த்து அவருக்கு 10 சவரன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து கல்யாண செலவெல்லாம் கூட அவருக்கு நாங்கள் தான். அவருக்கு தேவையானதெல்லாம் வெளிநாட்டிலேருந்தும் அனுப்புவோம் நாங்கள். இப்போ இந்த மாதிரி பேசுகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸு பண்ணுற உதவி கூட சொந்தங்கிட்ட நம்ம எதிர்பார்க்கணும். நம்மகிட்ட எல்லாம் பொறுப்பும் வாங்கிட்டு அவங்க யாரும் எங்களுக்கு ஒரு துணிமணியோ ஒரு விருந்தோ ஒரு இதுவோ செஞ்சதே கிடையாது. எங்கள் பாடி கூட நாங்கள் டொனேட் பண்ணிட்டோம். 4-5 இயர்ஸாக நாங்கள் கொஞ்சம் வாடகை கொடுக்க முடியல. ஏன்னா நல்லா வாழ்ந்தவங்க நம்ம இப்படி ஆயிடுவோம், இன்னும் போயிடுவோமான்னு கூட எங்களுக்கு ரொம்ப வருத்தம். எதுனா சூசைட் பண்ணிக்கலாமா? ரொம்ப உடம்பலி அல்லான்னு உட்காருவேன், அவர் முருகான்னு உட்காருவார். சிரிச்சிக்கோ 2 பேரும். இப்போ மாதிரி எல்லாம் அப்போ லவ் கிடையாது. நடந்து வர்றது, சாக்லேட் கொடுக்குறது, அப்போ பேச மாட்டாங்க. குட்டி குட்டியாக லெட்டர் எழுதி கொடுக்குறது. எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, யார் நம்மக்கிட்ட எப்படி மோதினாலும் நான் என்றைக்கும் துணையாக இருப்பேன். அன்பாக இருக்கிறதே எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சது. நான் ஐ லவ் யூ. தேங்க்யூ. ஐ லவ் யூ. எதுக்கும் கவலைப்படக்கூடாது. நான் வணக்கம். வணக்கம். 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். வீட்டுக்கு வந்திருக்கோம். நல்லா காம்பேக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க, நீட்டாக வச்சிட்ருக்கீங்க வீடு. ஸோ வீட்டுக்கு வந்ததும் முதல் ஃபோட்டோவாக இந்த ஃபோட்டோ தான் என் கண்ணில் பட்டுச்சு. அது துபாயில் எடுத்தது. துபாயில் எடுத்து ஆமாம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது? ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. ஸோ இந்த வீட்டுக்கு எப்போ வந்தீங்க? இந்த 10 வருஷம் இருக்கும். நாங்கள் கொஞ்சம் வருஷம் ஆக்டிவிட்டிவாக இருந்ததுனால எங்களால் வாடகை கொடுக்க முடிஞ்சுது. இப்போ ஒரு 4-5 இயர்ஸாக நாங்கள் கொஞ்சம் வாடகை கொடுக்க முடியல. ஏதோ அவங்க கொஞ்சம் ரொம்ப நல்லவங்கள இருக்கிறதுனால கொஞ்சம் கருணை காட்டுவாங்க. வருத்தமாக தான் பேச வருவாங்க. அவங்களுக்கும் சூழ்நிலை இருக்குது இல்லையா? யாருமே 1 மாதம் 2 மாதம்னா அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இப்போ வருஷக்கணக்காக தள்ளிட்டோம். எங்களுக்கும் அது ஒரு பெரிய மன உளைச்சல். ஏதாவது முடியும், யாராவது உதவி செய்வாங்க, நம்ம கேஸ் முடிஞ்சா கொடுத்துடலாம் அப்படிதான். இன்னும் தள்ளிக்கிட்டே போகிறதுனால அவங்களுக்கு எங்களால் பதில் சொல்ல முடியல. என்ன சொல்கிறது? இன்னும் நம்ம ஒரு கவலையிலேயே வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ எத்தனை வருஷமாக வாடகை கொடுக்கல நீங்கள்? ஒரு 4 வருஷமாக இருக்கும். பட் 4 வருஷன்றது சின்ன விஷயம் இல்லைல்ல. யாருமே இல்லை, நாங்கள் இதுக்கு முந்தி கரெக்டாக கொடுப்போம். நாங்களை பற்றி ஆக்டிவாக தெரியும், இருப்போம். நாங்கள் எப்படி இருந்தோன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க ரொம்ப படித்தவங்க, கொஞ்சம் நல்லா இதில் போஸ்டிங்கில் இருந்து அவங்களாம் ரிட்டையர்ட் ஆனதுனால அவங்களுக்கு ரொம்ப எங்கள் மேலே இறக்கிறதுனால கொஞ்சம் அவசரப்படுவாங்க. நிரந்தர வருமானம் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. அதுதான் ரொம்ப அடிபட்டாச்சு. ஹார்ட் அட்டாக் இருந்தாலும் எனக்கு போய் பார்க்க முடியாது. வண்டி பார்த்தா தான் எனக்கு இன்கம்லாம் இருக்கும். வண்டியாக பார்க்க முடியாது. வீட்டிலே இருந்தால் ஒன்றுமே இல்லை. அதால் தான் இந்த 4 வருஷமாக எனக்கு அது மாதிரி ஆகிப்போய். எவ்வளோ வாடகை இந்த வீட்டு வாடகை? 8000 ரூபா. 8000 4 வருஷமாக கட்டலை. நீங்கள் ஒழுங்காக வாடகை கொடுக்காததால வேற ஏதாச்சும் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி நல்லவங்க. அவங்க அவ்வளோ ஒரு சொல்ல முடியாது. நம்ம தெய்வம் மாதிரி நாங்கள் அவங்களுக்கே சொல்லுவோம். ஏன்னா அந்த மாதிரி கருணை நம்ம உடன்பிறப்புக்கும் வராது. நம்ம தாய் தந்தையாருக்கு வருமா வராதான்னு தெரியாது. நம்மக்கிட்ட வருமானம் இருந்தால் தான் தாய் தந்தையாரும் நம்மளை மதித்து சோறு போடுவாங்க நம்ம வயசில், இல்லையா? இப்போதைக்கு அவங்க அவ்வளோ கருணை பண்ணுறாங்கன்னா எங்கள் மேலே எவ்வளோ ஒரு இறக்க குணமோ ஒரு அன்பும் கருணையும் இருந்தால் தான் அந்த மாதிரி அவங்க செய்ய முடியும். ஏன்னா நல்லா வாழ்ந்தவங்க நம்ம இப்படி ஆயிடுவோம், இன்னும் போயிடுவோமான்னு கூட எங்களுக்கு ரொம்ப வருத்தம். எதுனா சூசைட் பண்ணிக்கலாமா? இப்படி ஒரு அவமானம் நம்ம தாங்க வேண்டியிருக்கே. தினமும் தூக்கம் வர மாட்டேங்குது அவங்கள நினச்சி. அவங்களுக்கு லேட் பண்ணுறோமே, அவங்க என்னன்னு நினைப்பாங்க? நம்மளால் எதுவும் சட்டுன்னு அவங்களுக்கு கொடுக்க முடியலையே பணம். ஏன்னா அமௌண்ட் அதிகமாகுது இல்லையா? அதனால எவ்வளோ கொடுக்கணும்? எவ்வளோ கொடுக்கணும்? 8000 தான் 4 வருஷம். 8000 4 வருஷத்துக்குன்னா அது ஒரு லட்சங்களில் வருது. 3 லட்சத்துக்கு மேலே போகுது. இன்னும் 1 மாதம் கடந்தா இன்னும் 4 லட்சத்துக்கு மேலே வந்துடும். அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா? நீங்க அவ்வளவு விஷயங்கள் செய்யும்போது கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கான ஒரு பலன் வரும். நீங்க அதை எதிர்பார்த்து செய்யலனாலுமே உங்களுக்கான பலன் வந்துதான் செய்யறோம். அதனால நீங்க தூங்கும் போதும் சரி, எந்த ஒரு நேரத்திலையும் சரி, தப்பா மனசை மட்டும்
தலை விடாதீங்க, கான்ஃபிடென்ட்டாக உங்கள் வார்த்தை இருங்க. நல்லதாக அமையட்டும், எங்களுக்கு அதுவே போதும். கண்டிப்பாமா. நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம வீட்டில் சுற்றி இருக்க நிறைய விஷயங்கள், நிறைய துபாய் பொருட்கள் இங்கே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பின்னாடி பேசிகிட்டே இருக்கும்போது மணி அடிக்குது. ஓகே, எப்போ வாங்கினது இந்த இது என்னோட ஸ்டூடெண்ட் பாஸ் ஆனாங்க துபாயில் ஃபஸ்ட்டு ட்ரையல்லையே. அங்கே வந்து ஃபஸ்ட்டு ட்ரையலில் யாருமே பாஸ் ஆக மாட்டாங்க. நம்ம ட்ரைனிங் அது மாதிரி அவங்களுக்கு இது பண்ணுறோமோ அங்கே அரபிங்க தான் நம்ம இங்கே ரெக்கமெண்டட் மாதிரியெல்லாம் அங்கே எதுவுமே செல்லாது. அதே மாதிரி அவங்க வந்து அவங்களே எதிர்பார்க்கல. ஃபஸ்ட்டு ட்ரையல் போனவுடனே அவங்க பாஸ் ஆகிட்டாங்கன்னு அப்பா கிட்ட சொன்னாங்க. இந்த மாதிரி நான் பாஸ் ஆகிட்டேன். அவங்க சொன்னது தான் எனக்கு வந்ததுன்னொடனே உடனே அவங்க வீட்டில் இருந்த கடிகாரம் நீ எடுத்துகிட்டு போமா, எங்கள் ஞாபகார்த்தமாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஜப்பான் இது என்ன கொரியர் இது. நான் நல்லா இந்த மணி ஓசையே நமக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஒரு பிரியமாக கொடுத்தாங்க. நாங்களும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அங்கே வேற என்ன கொடுத்துருக்காங்க? இந்த மாதிரி நகைங்க வாங்கி தருவாங்க, மோதிரம், வாட்சு, கம்மல், என்ன வேணும்னு இல்லை கோல்டில் கோல்டு தருவாங்க, காயின் வாங்கி தருவாங்க. நான் இவ பாஸ் பண்ணும்போது நான் கோல்டு கொடுத்தேன் பிலிப்பைன்ஸுக்கு. எங்க டீச்சருக்கு அவர் 2 காயின் வாங்கி கொடுத்தாரு. அப்படி ட்ரைனிங் கொடுப்பாங்க. அங்க வந்து ஒன்லி ஃபாஸ்ட் தான். அங்க 120 ரொம்ப கஷ்டம். 120 நீங்க போய் தான் ஆகணும். அந்தந்த ட்ராக்ல அந்த இது போனீங்கன்னா தான் உங்களுக்கு எப்படி சேஞ்ச் பண்றீங்க எல்லாம் சட்டப்படி பண்ற. 2 போலீஸ் பார்ப்பாங்க, பின்னாடி 1 முன்னாடி 1 உட்காந்துட்டு. அவங்க 2 பேருக்குமே நம்ம கிளட்ச் பிரேக் எப்படி யூஸ் பண்றோம் எல்லாமே செட் ஆனாதான் அங்க பாஸ் மார்க். இப்போ ஓட்டுவீங்களா நீங்க? நல்லா நான் எப்பவுமே ஓட்டுவேன். 4 வருஷமா நான் படுத்த அதுக்கப்புறம் ரெடி ஆயிட்டேன். இப்போ பரவாயில்ல, இப்போ ஒன்றும் இல்லை, நார்மலாக இப்போ ஓட்டுவீங்க. எனக்கு இங்கேயும் லைசன்ஸ் இருக்கு, இங்கேயும் ஓட்டுறேன் நான். சூப்பர். அவ்வளோ டிரைவிங் ஸ்கூல்ல போர்டு வச்சிடலாம் நினைக்கிறேன், வெளியில வச்சு ஹெல்ப் வேணுன்னா கூட கார் இருக்கு, உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்குன்னா சொல்லுங்க, நான் ட்ரைனிங் கொடுக்குறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு பேர் தான் வேணும், உங்களுடைய அன்பு தான் வேணும், ஆசீர்வாதம் வேணும். இனி நான் வாழ்க்கையில் வழி போகிறதுக்காக யாருக்கு வேணாலும், லேடிஸ் இருக்கட்டும், ஜென்ட்ஸ் இருக்கட்டும், நான் சொல்லித்தரேன். அடுத்ததான் அங்கே ஒரு குதிரை வந்து என்னை ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்கு. துபாய் இல்லை, அதுவும் துபாய். ஓகே, அது யார் வாங்குனீங்களா எப்படி? இல்லை வாங்க, அதுவும் கிஃப்ட் அதில் அது வாங்க தான் நினைக்கிறேன். அது எக்ஸிபிஷன் நடக்கும் டிசம்பர்லேருந்து ஜனவரி வரலாம். ஒரு வேர்ல்டு எக்ஸிபிஷன் நடக்கும். அதில் வந்து அது ஈஜிப்ஷன்கிட்ட வந்து வாங்கினேன். சூப்பர். அதுக்கு கீழே வந்து சாமி ரூமா? சாமி கும்பிட்றது இல்லை. இப்போ நான் கும்பிட்டுட்டேன் எல்லாமே. எனக்கு தெய்வத்தை முருகர் தான் எனக்கு. எப்போ நான் துபாயிலேருந்து வந்தாலும் திருத்தணி போயிடுவேன். திருத்தணியில் போய் கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பாக்கிட்டே சாவி கொடுப்பேன். பெட்டிக்கிட்டியில் திறந்துங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். இப்போ நான் இந்த கஷ்டத்தில் வந்தபோது நான் ரொம்ப ரொம்ப மாதிரி நம்பி அவங்க எல்லாருமே நாங்களுக்கு துரோகம் பண்ணி, அதால் வேண்டி நான் சாமி கும்பிடுறது விட்டேன். அந்த முருகர் நம்மளுக்கு இவ்வளோ செஞ்சு நான் எல்லாமே பண்ணது அதுதான். அவருக்கு போய் அன்னதானம்லாம் பண்ணுவேன். அங்கே போய்ட்டு திருத்தணியில் போய்ட்டு அன்னதானத்துக்குலாம் இது பண்ணுவேன். அந்த மாதிரி நல்லா இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி நிலம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வார்த்தை வர்றது, வேற ஒன்றும் இல்லை. அதில் தான் கும்பிடுறது இல்லை. அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாரையுமே வேலை பேசுகிற மாதிரி தெரியுது. ஆனால் துபாயில் அப்படி இல்லை சார். துபாயிலலாம் நீங்கள் ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட்டு கீழே அந்த பொருளை கூட தொட்டால் கூட உன் பொருளாக இருந்தால் தொடு, இல்லைன்னா தொடக்கூடாதுன்னு சொல்லுவான். அது தொட்டுனா கூட உனக்கு அதுக்கேற்ற பனிஷ்மெண்ட் கொடுப்பான். அதனால உங்களுக்கு இந்த நம்பிக்கை போய் சாமி கும்பிட்றதுன்னு நிறுத்திட்டீங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸை பற்றிலாம் சொல்லுங்களேன், எப்போ எடுக்கப்பட்டது என்னென்னு? அது வந்து துபாயில் எடுத்தது. ஓகே, மேலே இருக்கிற ஃபோட்டோவா? அது கீழே இங்கே வந்து 2008 எடுத்தப்பட்டார் நினைக்கிறேன். 2008. இது துபாயில் எடுத்தது தான். ஓகே, இது வந்து குற்றாலம். இப்போ பாருங்க, 2 பேரும் எங்கா ஜாலியாக சுற்றி நின்றுருக்கீங்க. இது கல்யாண ஃபோட்டோ. ஆஹா, முக்கியமான ஃபோட்டோ இவ்வளோ நேரமாக பார்க்கலையா நானே? இது கல்யாண ஃபோட்டோ 85. அப்போதான் அந்த பர்தாவெல்லாம் எடுத்துட்டு அப்படியே மணப்பெண்ணா உட்காந்து இது பேண்ட். ஆமா, அந்த மாதிரி பேண்ட் தான். இந்த போட்டோ எப்போ எடுக்கப்பட்ட? இப்போ துபாயில எங்க எடுத்தீங்க? அந்த மெமரிஸ் யார் எடுத்தாங்க? அது அப்பெல்லாம் நிறைய கேமரா சிஸ்டம் கிடையாது இல்லையா? அது மாதிரி தான் அந்த ஃப்ளவர் இதில் எடுத்தது. பர்ஜுமான் சென்டர்ல இதெல்லாம் அங்கத்தி தான். வாஷ் பண்ணா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்க இருந்து நீங்க என்ன மாதிரி குவாலிட்டி வாங்கினா கூட இந்த மாதிரி வராது. அது கண்ணாடி பேக், சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் கூட அங்கே நான் எடுத்து வந்து ஹோம் தியேட்டர் எடுத்துனேன். இங்கே ரிப்பேர் ஆகிடுச்சு, அதை கொடுத்துட்டேன். சவுண்ட் ஸ்பீக்கர் பெட்டர். ஓகே, சூப்பர். இதெல்லாம் வந்து நீங்கள் லைன்ஸ் கிளப்பில் பிரசிடென்ட் அவார்டு. போன வருஷம் இந்த இவரது சமையல் போட்டி வச்சுருந்தாங்க, அதில் பிரியாணி செஞ்சேன். இந்த அவார்டு
கிடைச்சது. அதுலேயும் சமையல் போட்டினாலும் விடுறதில்ல. போய் அவங்கவுங்க நிறைய பண்ணாலும் நம்மளும் ஏதோ ஒன்று செஞ்சு நல்லா இருக்கு பேர் வந்து பிரியாணியும் வட்டலாப்பம் செஞ்சு எடுத்துன்னு போனேன். சூப்பர். மற்றதெல்லாம் எதுக்கு வாங்கினது சொல்லுங்க. எல்லாமே இது ரொம்ப இந்த சுனாமி பீரியட்ல இந்த பெட்ஷீட்டு எல்லாம் ஒரு வண்டியில் கொடுத்தாங்க. பெரிய ஸ்லிம் ஏரியாவில் நம்ம பீச் ஓரமாக நம்ம மெரினா பீச் இருக்கு இல்லையா, அங்கே நொச்சிக்குப்பம் அந்த இடத்துல அங்கெல்லாம் போயிட்டு நிறைய தர்மம் பண்ணியிருக்கோம். அவங்கவுங்களுக்கு வீட்டுக்கு தேவையான சாமான் அவங்களுக்குள்ளவே போட்டி வைப்போம். யார் வின் பண்ணுறாங்களோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் பட்டு சாரி அது இதெல்லாம் வேண்டான்னு கொடுத்துருவோம். அதெல்லாம் நல்லா இருக்கும். எல்லாமே அது மாதிரி இருந்தால் எல்லாமே கொடுத்துட்டு வருவோம். ஸ்கூல் பேக்ஸு பசங்களுக்கு அந்த மாதிரி ஊனமுற்ற குழந்தைங்களுக்கு அங்கே ஒரு ஃபங்க்ஷன் வச்சு இந்த ட்ரிப்ளிகேணியில் இருக்குது ஊனமுற்றிருப்பாங்க ஸ்கூல் இருக்குது, அவங்களுக்கு என்ன பாய் தேவை அந்த மாதிரியில் ஒன்று ஒரு அவார்டு எனக்கு கிடச்சிது. வீட்டில் எடுத்தது. ஓகே. ஸோ என்ன வயசு இருக்கும் இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது உங்களுக்கு? எனக்கு நான் 35. இவன் வந்து 87 தான் எடுத்துன்னு போனேன். அது வரல மெட்ராஸ் தான் இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு அங்கே வந்த பிறகு தான் அதெல்லாம் எடுத்தது. பார்ட்டி வைக்கணும் பசங்களுக்கு, அதெல்லாம் பார்ட்டி வச்சு ஒரு அவங்க வெள்ளிக்கிழமைனா இந்த ஃபோட்டோவை பாருங்களேன். நீங்கள் வந்து கேமராவை பார்த்துட்டு இருக்கீங்க, இவர் உங்களை வந்து கொஞ்சம் சைட் அடிச்சுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லுங்க? ஏன்னா எல்லாரும் வராங்கன்னா இங்க பர்மிஷன் வாங்கணும்ல, சமையல் செய்யணும்ல, அதெல்லாம் தான். அதனால இல்லை அங்கே ரொம்ப ஜாலியாக இருந்தோம் சார். துபாய் லைஃப் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ஏன்னா அரபியா எனக்கு சப்போர்ட். நான் அரபிக் என்ன கேட்டாலும் எனக்கு செஞ்சுட்டு இல்லை மறுப்பு கிடைக்க மாட்டார். நான் இங்கே வரேன்னா கூட அழுதுட்டார் சார் அவர். அரபி நீ போவாத எதுக்கு போ இல்லைன்னா பார்த்துட்டு வரேன் சொல்லி தான் வந்தேன். இங்கே வந்தால் சிச்சுவேஷன் மாறி போச்சு. அப்பா சீக் ஆகிட்டு அதே அங்கே என்ன சொல்லிட்டு வந்தாலும் அதே மாதிரி ஆகி போச்சு. இங்கே வந்து ஓகே. நீங்கள் அதுக்கப்புறம் போக ட்ரை பண்ணிங்களாங்க? அதுக்கப்புறம் விசாவில் கேன்சல் ஆகிடல. 6 மாதத்துக்கு தான் அதில் அப்புறம் விசா கேன்சல் ஆகும். அதுக்கப்புறம் நான் அப்படியே விட்டேன். சரி இங்கே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிக்கின்னு இருக்கலாம்னு பார்த்தேன். அடுத்து இங்கேயும் நம்ம கூட இருந்தவங்க தான் எல்லாம் குழி பறிச்சது. இப்போ கார் வாங்கி தருவாங்க பிஸ்னஸுக்கு, என்கிட்டையும் கமிஷன் வாங்கிடுவார், அவங்ககிட்டையும் போய் கமிஷன் வாங்கிடுவார். 2 பக்கம் கமிஷன் வாங்கினோன்னா அவன் என்ன ரேட்டு கொஞ்சம் அதிகம் வாங்கிட்டோம். அந்த ரேட்டுக்கு அதிகம் ஆடி போட்டுறது நான் தான். நான் விற்கும்போது எனக்கு 30,000 கிடைக்கிறது 10,000 கிடைக்கும். அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் ஆகிடுச்சு. அப்படி அப்படி. ஓகே. இது மேலே ஃப்ளைட்டில். ஓகே. எங்கே துபாயிலேருந்து வரும்போது போகும்போது துபாயில் ஃபுல்லாக தண்ணி அடிச்சுன்னு தான் வரும். அவர் பேக்கில் தான் போவார் ஏர்போர்ட்டில் இறங்கினாலும், ஃப்ரெண்ட்ஸில் வர மாட்டார். அங்கே எல்லாருக்கும் ஃப்ரீ தானே, எனக்கும் ஊற்றி வச்சிருவாங்க, அதையும் சேர்த்து அவர் குடிச்சிருவாரு. நான் எப்படி ஒரு 4 பாட்டில் எடுத்துன்னு வருவேன். சிகரெட் பாக்கெட்டு 23 சிகரெட்டு சிகரெட்லாம் எடுத்துன்னு வருவேன். உங்களுக்கு அது கஸ்டமர்ஸ் ஆஃபீஸர் வந்தாருன்னா ஒரு பாட்டில் ஒரு சிகரெட் பாக்கெட் எடுத்துருவாரு. அவர் கொடுத்துட்டு மற்றெல்லாம் நான் அப்படியே எடுத்துன்னு வந்துடுவேன். எவ்வளோ கோல்டு வந்தாலும் எவ்வளோ இது வந்தாலும் அப்போல்லாம் செக்கிங்லாம் கிடையாது, கேட்கவும் மாட்டாங்க. அவங்க கஷ்டப்பட்டு வரவங்கன்னு போயிட்டே இருங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ மாறிடுச்சு, உலகம் மாறிடுச்சு. ஸ்டைலே பயங்கரமா இருக்கு. என்னுடைய ட்ரெஸ்ஸில் எடுத்தது ட்ரெஸ். நான் துபாய் அரபி ட்ரெஸ்லாம் போட்டிருப்பேன். துபாய் அப்படியா? அரபி ட்ரெஸ் இருக்கும். ஷேக் ஷேக் துபாயில் ஆளே பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்கீங்க. ஷேக் மாதிரி இருப்பேன். அப்புறம் அந்த யார் நீங்கள் வாங்கின ட்ரெஸ்? அது வாங்கி அங்கே ட்ரெஸ் தான் அரபி ட்ரெஸ்ஸு. நாங்கள் ஒரு அரபி கேட்டால் கொடுத்துருவோம். அதெல்லாம் சும்மா ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொடுப்போம். இது உங்கள் வீடா? அப்போ இது எங்கள் வீடு தான். ஆமாம், துபாய் வீடு. துபாய் மொத்தம் 3 ரூமு. 2 ரூமு வாடகை விட்டுருவா. வாடகை விட்டு வாங்கிக்குவா. ஒரு ரூமில் நாங்கள் இருப்போம். அதெல்லாம் எங்களுக்கு கம்பெனி கொடுத்துரும். பேமெண்ட்லாம் கம்பெனி கொடுத்துரும். நாங்கள் அதில் இந்த எலக்ட்ரிக் பில்லு, வாட்டர் பில்லு, கேஸு எல்லாமே 4 பில்லு வரும். அதில் அது கட்டுறதுக்கு எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது எங்கள் பணம் சேவில் இருக்கும். அவ்வளோதான். ஆக்சுவலி இந்த வீடை பார்க்கும்போது அந்த டைமில் எந்த வருஷம் இருக்கும் இது எடுத்தது? 87லேருந்து எடுத்தோம். 87லேயே வந்து கொஞ்சம் அந்த பேக்ரவுண்ட்லாம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் ஒரு லக்ஸரியாக என்னென்ன இருக்கணுமோ எல்லாமே இருக்கிற மாதிரி அரபி செஞ்சு கொடுத்துட்டாங்க. அதான் எல்லாமே செஞ்சு அப்படி வாழ்ந்துருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே கொஞ்சம் இப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு. எல்லாமே ஒரு கார் வாங்கணும். நான் லைசன்ஸ் எடுத்த உடனே புது கார். உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்றப்போ நீங்கள் கேட்குறீங்களா உங்ககிட்ட? நான் என்னோட தம்பிக்கிட்ட போய் 3000 ரூபாய் கிட்டத்துக்கு அவன் மறுநாள் ஆச்சு சுவிட்ச் ஆஃபில் வச்சுருக்கான்.
இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 6 லூஸ் மாதம் மாதிரி இவ்வளோ பணம் செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டேன் லூஸ் மாதிரி சொன்னீங்கன்னா இது அதுக்கு நாங்கள் பொறுப்பா? நீ ஏன் செஞ்ச? நானாக இருந்தால் செஞ்சுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவர் 45 வருஷம் கூடவே வச்சிருந்து பார்த்து அவருக்கு 10 சவரன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து நம்ம கல்யாண செலவெல்லாம் கூட அவருக்கு நாங்கள் தான். அவர் மொய் வந்ததெல்லாம் கூட அவர் கையில் கொடுத்து அவர் குடும்பத்தையும் காப்பாற்றி அவரையும் காப்பாற்றி அவர் மனைவிக்கு தேவையானது அவருக்கு தேவையானதெல்லாம் வெளிநாட்டிலேருந்தும் அனுப்புவோம். நாங்கள் எங்கள் கூட தான் சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி பேசுகிறாங்க. அவங்க என்ன அவர் என்ன சம்பாதிக்கிறாரு? நான் எதுவும் இல்லை, என் ஃப்ரெண்டுங்க இருக்காங்க, அது ஒரு 1000-2000 கட்டினா ஒரு ஃப்ரெண்ட்ஸு பண்ணுற உதவி கூட சொந்தம் கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது தப்பா மாதிரி. இப்போ நீங்கள் டிவியில் வந்திருந்தீங்க, பேசியிருந்தீங்க, நிறைய நம்ம சேனலில் கூட இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தீங்க, அது கூட நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. அப்படி இருக்கும்போது யாராச்சும் கால் பண்ணி ஏதாச்சும் பேசினாங்களா? எதுக்கு எங்களை இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு ஏதாச்சும் கேட்டிருந்தாங்களா? யாரும் பேசல. ஏன்னா நம்ம செஞ்சது நம்ம பொய் பேசல, யாருமே எங்களை கேட்கவும் முடியாது. அவங்க சொன்னது தான் நம்ம சொல்லியிருப்போமே கண்டி நம்ம நேச்சுரலாக சொன்னோம். ஏன்னா அடுத்தவங்களும் அழிஞ்சு போகக்கூடாது, அவங்களும் உஷாராக இருக்கணும். எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் தனக்குன்னு வைக்கணும். பல உறவுகள் இருந்து நம்ம செய்ய வேண்டிய கடமையாக இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம செஞ்சு நம்ம சேஃப்டியாக திருப்பி நம்ம செஞ்ச மாதிரி கடமை அவங்க செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மகிட்ட எல்லாம் பொறுப்பும் வாங்கிட்டு அவங்க யாரும் எங்களுக்கு ஒரு துணிமணியோ ஒரு விருந்தோ ஒரு இதுவோ செஞ்சதே கிடையாது. செய்யணுன்ற கடமை அவங்களுக்கு கிடையாது. இப்போ நமக்கு மட்டும்தான் கடமையா? இது என்ன உலகம்? இது என்ன முறை? இது என்ன கூட்டு குடும்பம்? இது எங்கள் பாடி கூட நாங்கள் டொனேட் பண்ணிட்டோம் கவர்மெண்ட்டில். இறந்துட்டோன்னா நம்ம பாடி டொனேட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும், எந்த வீட்டுக்கும் வராது. அந்த அளவுக்கு சொந்தத்தை எல்லாத்தையுமே வெறுத்துட்டு இருக்கீங்க. வார்த்தைங்கப்பா அடிச்சிடலாம் ஒரு ஆளை. வார்த்தைங்க தான் ரொம்ப முக்கியமானது. பேசுகிற பேச்சும் வார்த்தையும் நம்ம வேணால் அங்கே வந்து சாதாரணமாக ஒரு ஆளுக்கு வேலை கிடச்சிடாது. உங்களால் அவங்களுக்கு 10,000 ரூபாய் பிரயோஜனம் இருந்தால் தான் அவங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் கொடுப்பான். அதனால் பெரிய பிரயோஜனம் இருந்தால் தான் அவனுக்கு வேலை கிடைக்குமே கண்டி சும்மா ஆளுக்கெல்லாம் அங்கே வேலை கிடைக்காது. வண்டி துடைக்கிறவனாக இருந்தாலும் 100 ரூபாய் சம்பாதிச்சாலும் அது கிளியர் எல்லாமே இருந்தால் தான் அவனுக்கு அந்த வண்டி அடுத்த நாள் கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. சைடில் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் வச்சுருக்கீங்க. ஆமாம். என்ன பொம்மை இது? அது வந்து இந்த சைனா எக்ஸிபிஷன் போட்டது, அதில் வாங்கினது. ஓகே, துபாயில் இருக்கும்போது. துபாயில் இருக்கும்போது இங்கே இது வந்து அதான் அந்த எக்ஸிபிஷன் போடும்போது இதெல்லாம் வாங்க வேர்ட்ஸ் அது ரொம்ப நல்ல அரபிக் வேர்ட்ஸ். அது அப்போ கேம்ஸ்லாம் இருக்கும், கொஞ்சம் வச்சிருக்கோம். அப்புறமா வாட்ச் கலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி லைனாக 1 2 3 அவர் வாட்ச் ரொம்ப பிரியம் அவருக்கு. எல்லாம் அங்கே உள்ளது தான், இங்கே எதுவும் வாங்கல நான் இது வரலாம். ஓகே, இது வாங்கி 30 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இந்த வாட்சா? 35 வருஷம் இருக்கும். ஓகே, ஆட்டோமேட்டிக். இது அங்கே பார்த்தா சைடில் ஒரு கத்தி சொருவி வச்சிருக்கீங்க. இதுக்கு சேஃப்டி ஏதாச்சும் இதுக்கு வச்சிருக்கீங்களா? அப்படி இல்லை, அது ஒரு வாக்கியம் இருக்கும், குரானுடைய வாக்கியம். அப்படியா? ஆமாம், அதில் குரான் வாக்கியம் இருக்கும். அதே மாதிரி தான் அதுவும். எடுத்து பாருங்க. எடுக்கலாமா? எடுக்கலாம். அந்த கத்தி இப்படி இருக்கு பாருங்க, அதில் பாருங்க வாக்கியம் இருக்கு. இது யார் வாங்கினது? இது இதெல்லாம் நம்ம நல்லா லைக் பண்ணி தான் அது சும்மா ஒரு திருஷ்டிக்கு எல்லாம் வைக்கலாம் இல்லையா வீட்டில், ஒரு பாதுகாப்பு. ஸோ உங்கள் வீட்டில் அப்போ சொல்லி கொடுத்தது? ஆமாம், அது பாதுகாப்பாக அது நம்ம கூடவே பிறந்தது இல்லையா, அதெல்லாம் வச்சுக்கணும். குரான் எல்லாமே இருக்குது நம்ம வீட்டில். பட் மதம் மாறினாலுமே நம்ம பழக்கம் வழக்கம் குழந்தையிலேருந்து வர்றது எதுவுமே மாற்ற முடியாது. ரொம்ப உடம்புலையா அல்லான்னு உட்காருவேன், அவர் முருகான்னு உட்காருவார், சிரிச்சிக்குவோம் 2 பேரும். அதனால ஒன்றும் இது கிடையாது. எங்கே கூப்பிட்டாலும் தர்காவுக்கு போகணும், எங்கே நான் போகணும் ஆசைப்பட்டா கூட வருவார் போவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாம்பே லவ் ஸ்டோரி மாதிரி வாழ்ந்துருக்கீங்க. ஆஜி தர்காலாம் போயிருக்கேன், ஆஜி தர்கா போயிருக்கேன், அந்த அஜ்மீர் அங்கேயும் போயிட்டுன்னு போயிருக்கேன். எல்லாம் அவங்க எங்கே கூப்பிட்றாலும் போவாங்க. கோவளம் இருக்கு இல்லையா, கோவளத்தில் ஒரு தர்கா இருக்கு. ஆமாம், அந்த தர்காவில் அது பழங்காலத்து இது. அந்த தர்காவுக்கு எங்கள் அப்பா தான் முதல்ல விளக்கு போட்டவர். இந்த டியூப் லைட்டுன்றதே கிடையாது, அந்த விளக்கு தான் ஏற்றிட்டு இருந்தாங்க, சிம்லி விளக்கெல்லாம் அந்த காலத்துலன்னு எங்கள் அம்மா சொல்லி ஒரு 2-3 பேர் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். அது இப்போவும் போய் பார்த்தா அந்த டியூப் லைட்டில் அவர் பேர் போட்டிருக்கோம். இந்த மதம் மாற்றம் அப்படின்றப்போ வந்து என்ன பண்ணுவாங்க? மதம் மாற்றம் ஆரிய சமாஜ்னு ஒன்று இருக்குது சார், பற்ற வச்சு அதில் இவ்வளோ உட்கார வச்சு நம்ம வேத மந்திரம்லாம் ஊதி இவங்களுக்கு எல்லாமே இது பண்ணுவாங்க. அங்கே பண்ணிவிட்டு உடம்புலாம் ஊற்றி துணியை மாற்றி உட்கார வச்சு மாலைலாம் போட்டு பண்ணுவாங்க. மதம் மாற்றிட்ட பிறகு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் திருத்தணி போன பிறகு கல்யாணம் பண்ணுவோம். அதை வச்சு தான் நம்ம பாஸ்போர்ட்லாம் எடுக்க முடியும். அதை வச்சு தான் சட்டம் இது பண்ண முடியும். இல்லைன்னா எந்த நிமிஷமும் எப்படியும் பிரித்து விட்ருவாங்க.
இல்லை இப்படி மாற்றணுன்னா அது பிரச்சனை. அவங்க அக்கா தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் ஆகாது, அவங்களது பெரிய ஃபேமிலியாக இருக்கு, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாறினா தான் அது சரியாக இருக்கும், இல்லைன்னா செல்லாத மாதிரி பிரிச்சிருவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பேரும் மாற்றி இதுவும் மதமும் மாறி சர்டிஃபிகேட்லாம் வச்சுக்கிட்டா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால ஒரு சேஃப்டிக்காக மாற்றி வச்சுக்கிட்டீங்க. சரி, அப்படி இருந்தாலும் மனம் இருக்கு இல்லையா, அது போதும். நம்ம நாங்கள் நினச்சோம், ஆனால் சட்டம்னு ஒன்று இருக்குது, அதையும் நீங்கள் கடைப்பிடிச்சாதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் அது நல்லா இருக்கும்னு. அப்படி இருந்தாலே அவர் தம்பி என்ன சொல்கிறாரு, அவருக்கு ஏதாவது ஆகட்டும் ஒன்று நான் கவனிச்சிக்கிறேன்னு சொல்கிறாரு. இப்போ அதெல்லாம் மீறி அது இருக்குது இந்த வயசுக்கு. ஒன்று நான் பார்த்துக்கிறேன். அவர் முன்னாடி பேச முடியலையே, என்ன திட்ட முடியல, அவர் இருக்கார் பலமா, அதுக்கு அப்படி சொல்கிறாங்க. இது எப்போ நடந்துச்சு இந்த விஷயம்லாம்? அதுதான் எப்பவுமே நேச்சுரலாக ஃபேமிலிக்குள்ளே நடக்கிறது தான். அது கொடுக்கல் வாங்கல்ல வரும்போது, பேச்சு வரும்போது, நீ என்ன கொடுத்த நான் என்ன வாங்கினேன்னு சொல்லும்போது, நான் எதுவுமே எடுக்கல, எதுவுமே சாப்பிடல, அவங்க அம்மா பென்ஷன் எல்லாம் கூட அவரே சாப்பிட்டுப்பார், எல்லாம் நாங்கள் போட்ட நகை எல்லாம் அவங்க அம்மா அதெல்லாம் எடுத்துக்கிட்டாரு, நாங்கள் எவ்வளோ வருஷம் வச்சு குப்பை கட்டினதும் வாழ்ந்துட்டாரு. இப்போ என்ன பண்ணேன்னு தான் கேட்குறாங்க. நீ லூஸ் மாதிரி பண்ணினா அதுக்கு நாங்கள் என்ன பொறுப்பா? உங்கள் காதல் கதையை பற்றி நீங்கள் ஆல்ரெடி சொல்லி இருந்தீங்க. எதிர் வீட்டில் பார்த்தது, உட்காந்து சைட் அடித்தது, கண்ணு மட்டும் தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தீங்க. அதை நானுமே பார்த்துருந்தேன். இப்போ வந்து யார் எப்போ ப்ரப்போஸ் பண்ணீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரியல. நீங்கள் தான் பண்ணீங்க, என்னன்னு சொல்லி பண்ணீங்க? அது பார்த்தாலே நம்ம ஓடி போய் ஒழிஞ்சிப்போம் வராங்கன்னு. வீட்லேயும் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, எங்கள் சித்தி சித்தப்பாலாம் ஏய் வராண்டி சொல்லி அப்போ ஓடிடுவோம். என்ன பண்ணுவார்? சும்மா பின்னாடி நீங்கள் இருக்கும்போது உங்கள் பின்னாடி நடந்து வர்றது, இந்த மாதிரி விஷயம், சாக்லேட் கொடுக்கறது, குட்டி குட்டியாக லெட்டர் எழுதி கொடுக்கறது. அப்போ பேச மாட்டாங்க, சும்மா கிட்ட போகிற மாதிரி கை கிட்ட இப்படி வச்சுட்டு போயிடுவாங்க. அப்படிதான் கொடுக்க முடியும். வேற நமக்கு ஃபுல் சிஐடி, 2 அண்ணன் இருக்கிறதுனால ஃபுல் சிஐடி. இவங்ககிட்ட பேசுகிறாங்க, இவன் வரான் கிட்டன்னா அவனை அடிக்கணும் தனியாக வச்சு, அப்படியெல்லாம் பிளான் பண்ணிடுவாங்க. அப்படிதான் அப்புறமா பேசுறது. நம்ம உங்களுக்கு எப்போ தோணுச்சு சரி ஓகே சொல்லிடலாம், பையன் வந்து பின்னாடியே சுத்துறாப்புல அப்படின்ட்டு? அப்படியெல்லாம் சொல்லவே முதல்ல தோணல. இது எதுக்குன்ற மாதிரி தான் நம்ம போயிட்டு இருந்தோம். அவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, நல்ல பையன்டி, நல்லா கல்யாணம் பண்ணால் நல்லா இருப்பேன் நீ அப்படி சொல்லுவாங்க அவங்க. சரி அதுதான் இருக்குமோ அப்படின்னு கூட நமக்கு அதெல்லாம் நமக்கு அது தெரியாது இல்லையா அந்த வயசில். அப்புறம் அதே மாதிரி சாக்லேட் கொடுத்து லெட்டர்லாம் வந்து எழுதி என்னென்ன வேலை பார்த்துருக்கீங்க அப்போது. சரி, ஸோ அந்த ப்ரப்போசல் அப்படின்றது ஒரு கரெக்டாக நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. நடக்கலாம் தான் நினைக்கலாம். ஒரு கரெக்டான ஒரு ப்ரப்போசலாக இப்போ மாதிரி எல்லாம் அப்போ லவ் கிடையாது, முன்கூட்டியே இப்போ எல்லாம் பண்ண. ஆமாம், அது தூரமாக தான் பார்க்கறது பேசுறது. இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்கள் அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க, அதை நாங்கள் பார்க்க போகிறோம். எதுவுமே ஏதாவது வேணுமா உங்களுக்கு? சரி, என்ன கொடுக்க? அந்த டப்பா, இந்த டப்பா ரெடியா இருக்காரு. காதல் வெளியிட்டு இந்த ப்ரப்போசல், இந்த உள்ளேருந்து 4-5 வார்த்தைகள் சொல்லி, அது அவங்க கிட்ட கேட்கக்கூடாது, நீங்களும் சொல்லணும். ஆமா, அது கூட சொல்லி தருவாங்க. அப்புறமா அவங்க அம்மா சொல்லுவாங்க, இது கூட அவதான் சொல்லி கொடுத்தாளான்னு. அது எல்லார் வீட்லயும் நடக்கிற ஒரு விஷயம் போல. ஏதாவது நம்ம சண்டை வந்து சொல்லிடுவாங்க, இன்னும் நல்ல கல்யாணி மந்திரம் ஓதிட்டாளா அப்படின்னு. அப்பவே அது வாங்குறது தான் நான். அப்படி இல்லை, நான் கேட்கிற ப்ரப்போசல் கெமிஸ்ட்ரி அதெல்லாம் தெரியாத. இந்த நீ அழகா இருக்கேன்னு நினைக்கல, என் கால் தரையில படல, ஐ மீன் லவ்விங் வித் யூ, ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி ஏதாச்சும். ஐ லவ் யூ வேணா சொல்லலாம். ஐ லவ் யூ. அவர் வந்து ஏதோ ட்ரை பண்ணாரு, அது வந்து எனக்கு தெரியல, எனக்கு இதான் தெரியும் அப்படின்னு பண்ணிட்டாரு. இப்போ நீங்க பண்ண அப்போ கூட சரி சார், இவ அங்கே இருந்தால் கூட நான் தூரம் தான் நின்று தான் பேசுவேன், கிட்ட நின்று கூட பேச மாட்டேன். அப்போ கல்யாணம் ஆகாது முன்ன. அதுதான் சார் அந்த காலத்து லவ். இந்த காலத்து லவ் எல்லாம் அப்படி இல்லை சார். கரெக்டு தான் சார். இப்போ அவங்க ப்ரப்போஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு, அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க, கரெக்டாக ஏதாச்சும் சொல்லி அவங்க மனசில் நினைக்கிற ஒரு வார்த்தையை அவங்க கிட்ட சொல்லி இப்போ ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அன்பாக இருக்கிறதே எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சது நான். ஓகே, ஐ லவ் யூ. தேங்க்யூ, ஐ லவ் யூ. அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க, அவங்க மட்டும் கொடுத்தா. வாவ், வெரி கியூட். ஆக்சுவலி ரொம்ப கியூட்டாக இருந்துச்சு. ஓகே, கிஃப்ட்டை பத்திரமா வச்சிடலாமா நம்ம? ஆமாம், ரொம்ப முக்கியம். என்ன ஆச்சு உங்களுக்கு? ஒன்று வெக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் கழிச்சு அப்படின்னு. சரி, நீங்கள் வந்து இது வரைக்கும் அவங்கக்கிட்ட
சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லலை அப்படின்னு ஏதாச்சும் இருந்தால் அதை உங்ககிட்ட சொல்லுங்கள். அப்போ எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, யார் நம்மக்கிட்ட எப்படி மோதினாலும் நான் என்றைக்கும் துணையாக இருப்பேன். நமக்கு நாம் பலமாக இருப்போம். நம்ம நம்ம வாழ்க்கையை வென்று காட்டுவோம். நானும் அப்படி தான். நீங்கள் அவங்ககிட்ட என்ன சொல்லணும்? நீங்கள் எதுக்கும் கவலைப்படக்கூடாது, நான் இருக்கிற அவ்வளோதான். ஸோ இது கிச்சன். ஆமாம், இது கிச்சன் சார். ஓகே. இந்த பக்கம் இருக்கிறது ஒரு பெட்ரூம், ஒரு சிங்கிள் பெட்ரூம். ஆனால் நான் வாஷிங் அயனிங் எப்போ டைம் இருக்கோ அது பண்ணுறதுக்காக அப்படி கும்பலாக போட்டு வச்சுருக்கேன். 2 பேரில் யார் நல்லா பாட்டு பாடுவீங்க? சின்ன ஒரு சிம்பிளாக ஒரு 2-3 வாரம் பண்ணலாமா? ரெடியாக இருக்கீங்களா? சூப்பர், அப்போ பாடுங்க. வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இது தானடா மனிதா, வையகம் இது தானடா. சுச்சுவேஷன் சாங் மாதிரி பாடுறீங்க போல. அவங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க. சரி, நீங்கள் அவருக்காக பாடுங்க. ஹே அல்லாஹ் கைசா ஹே தீவானா कितना मुश्किल है तौबा इसको समझाना के धीरे धीरे दिल बेकरार होता है होते 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 प्यार होता है ये लड़का है रे अल्लाह कैसा है दीवाना. சூப்பர், ரொம்பவே அழகாக அவங்க வீடை சுற்றி காட்டியிருந்தீங்க. பட் எனக்கு மறுபடியும் ஒரே ஒரு விஷயம் தான் தோணுது. ஸோ இந்த வீடை பார்க்கும்போது ஒரு சிம்பிளான ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் ஸ்டைலில் இப்போ வாழ்ந்துட்டுருக்கீங்க. பட் அப்படியே ரீவைண்ட் பண்ணி பின்னாடி போயிட்டு நீங்கள் அப்போ வாழ்ந்த வாழ்க்கை, நீங்கள் நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கும்போது வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கும்போது, இப்போ வாழ்கிற வாழ்க்கையை பார்க்கும்போது எப்படி இருக்குது உங்களுக்கு? ரெண்டுமே கம்பேர் பண்ணி பண்ணும்போது துபாய் வாழ்க்கை தான் சார் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. அதை விட்டு வந்தது நிலைமைக்கு ஏற்ற மாதிரி சுருக்கி இது வாழ்ந்துட்டு இருக்கோம். இது இன்னும் யாருன்னா இறக்கப்பட்டா நமக்கு உதவி செஞ்சால் தான் நம்ம இதிலிருந்து மீள முடியும். அந்த மாதிரி சூழ்நிலையில் இல்லை கேஸ் முடிஞ்சு பணம் வந்தால் நம்மக்கிட்ட வாங்கின பணம் திருப்பி கொடுத்தாங்கனாலே நம்மளுடைய விடிவு காலம் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ஏதோ ஒரு இடத்துல போய் இருந்துக்கிட்டு நம்ம இடம் வாங்குற மாதிரிலாம் ஐடியா இல்லை. பணம் வந்தாலும் இடம் வாங்குற மாதிரி ஐடியா இல்லை. நான் எங்களை மாதிரி சேவ் பண்ணணும். மறுபடியும் லைன்ஸ் கிளப் எப்படி பண்ணாலும் அந்த மாதிரி தான் சேவ் பண்ணணும். ஏழை பசங்களுக்கு முடியாதவங்களுக்கு, எங்களை மாதிரி முடியாதவங்களுக்கு செய்வோம். அந்த மாதிரி தான் அந்த மாதிரி என்ன வச்சுருக்கோம் நாங்கள். அது ஆண்ட முன்னேற்றத்தில் சீக்கிரம் கிடச்சா நல்லாயிருக்கும். நாங்கள் இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் காசு வந்துடும், கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ரொம்பவே நன்றி, ரொம்ப அழகாக பேசுனீங்க, ரொம்ப அழகாக எல்லாத்தையும் சுற்றி காட்டினீங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி நன்றி. ரிலீஸுக்கு முன்பாகவே 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட பேய் படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி.